அதிகாரம் 2-3 வசனங்களை கேட்கும்படியாக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ள சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கண்ணால பார்ப்பது, நம்ம உணர்வுகள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா வாழ்வது போல அல்ல, இந்த மாமிசம் வாழ்கிறது தான் நம்ம அநேக வேலைகளில நம்ம பார்க்கிறோம். ஆத்மா வாழுதா, அது வியாதியா இருக்கிறதா, மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறதா, இல்லை செத்து போச்சா என்பது நமக்கு யாருக்குமே தெரிகிறது. ஏன்னா மாமிசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆத்மா ஒருவருக்கும் தெரியல. நமக்குள்ள இருக்கிற ஆத்மா ஒன்றும் தெரியல யாருக்கும். இன்னைக்கு நம்மளை பார்த்து நம்ம கேள்வி கேட்டு கொள்ளணும், எல்லாரும் கேள்வி கேட்டு கொள்ளணும். இந்த ஆத்மா பலவீனமா இருக்கிறதா அல்லது செத்து போச்சா என்பதை நாம ஆலோசனை பண்ணணும். நாம் உயிரோடு கூட இருக்கிறோம். இந்த மாமிசத்துக்கு உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, ஆத்மாவுடைய உயிர் ஆவில இருக்குது. அப்போ இங்க யோவான் சொல்கிறார், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்மாவும் வாழணும், சரீரமும் வாழணும். சரீரம் மாமிசம் எப்படி வாழணும்னா ஆத்மா வாழ்கிறது போல வாழணும். வாழ்க்கை என்பது ஆத்மா வாழ்கிறது போல, ஆத்மா பிரியப்பட்டு ஆத்மா என்ன சொல்கிறதோ ஆத்மா வாழ்கிறது போலதான் மாமிசம் வாழணுமே தவிர மாமிசத்துக்கு ஏதுவாக ஆத்மா வாழ முடியாது. மாமிசம் வாழ்ந்தால் ஆத்மா செத்து போகும். ஆத்மா செத்து போகும். ஆத்மா செத்து போச்சுன்னா சரீரம் நல்லா வாழும். ஆமென், அல்லேலூயா. தேவ ரகசியத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. எல்லா மாமிசத்துக்கும் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, எல்லா ஆத்மாவுக்கும் உயிர் ஆவியில் இருக்கிறது. ஒருவன் ஆவியின்படி பிழைத்தால் அவன் பிழைப்பான், மாமிசத்தின்படி பிழைத்தால் அவன் சாவான் என்று வசனம் சொல்கிறது. உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நம்முடைய ஆத்மாவை குறித்து நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. எல்லா சபைகளும் எதை பற்றி பேசுது அப்படின்னா சரீரத்தை பற்றி பேசுது. ஆனா இந்த வேதமும் கிறிஸ்துவும் சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டதை விட எதற்கு சம்பந்தம் அதிகம்? 90% எதற்கு சம்பந்தப்பட்டது? இந்த கிறிஸ்துவ அப்படின்னா ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டது, சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டது. அதனாலதான் நம்ம சபைக்கு கூட தரிசனம், சிலுவையில் ஆத்ம மீட்பு, நல்ல தரிசனம். அதனாலதான் நிறைய பேர் இங்க இல்லை. வேற எதனா ஆசீர்வாத திருச்சபை, இந்த திருச்சபை அந்த திருச்சபை அப்படி சொன்னா ஆசீர்வாதங்களை பற்றி பேசினா நிறைய பேர் வருவாங்க. ஆனா சபையோட நோக்கம் அது அல்ல. அதை அநேகர் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல. அப்படி என்றால் எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, நம்முடைய சரீர வாழ்கிற வாழ்க்கையில எல்லா ஆத்மா வாழணும், ஆத்மா செத்து போக கூடாது. நம்முடைய வாழ்க்கையில மாமிசத்தினுடைய வாழ்க்கையை ஆத்மாவும் கம்பீரித்து வாழ வேண்டும். இதுதான் அந்த பரிசுத்தமான அந்த ரகசியத்தை அங்க சொல்றாரு. நீ ஆத்மாவை சாவி அடிச்சுட்டு, ஆத்மாவை படுக்க வச்சுட்டு, ஆத்மாவை வியாதிப்படுத்திட்டு சரீரத்துல வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழணும். அப்படின்னா உன் வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆத்மா வாழணும். நம்முடைய செய்திகளிலே எல்லாவற்றிலும் ஆத்மா வாழணும். நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் ஆத்மா வாழணும். ஆத்மாவை சாகடித்து நீ வாழ்கிற வாழ்க்கை கூடாது என்பதுதான் சத்தியம். நீங்க கவனிங்க, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க.
புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்படியாக அன்பான அழைக்கிறேன். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். 3 ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இங்க ஒரு தேவ ரகசியத்தை நீங்க அறியணும். ஆண்டவர் சொல்றார், நீங்கள், நான் எப்பவுமே சொல்லி, இந்த கிறிஸ்தவம் என்பது ஆத்துமா குறித்தது. ஆண்டவர் சொல்கிறார், சகல விருட்சத்தினுடைய கனியும் நீங்கள் புசிக்கலாம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. சகல விருட்சத்தினுடைய கனியும் நீங்க புசிக்கலாம். ஆனால் புசிக்க கூடாது என்று கனியை நீங்கள் புசித்தீர்களானால் நன்மை தீமையும் இச்சிக்கப்படத்தக்கதும் அந்த கனியை புசித்தால் நீங்கள் அந்த நாளிலே சாகவே சாவீர்கள். ஆனால் பிசாசு வந்து, நீங்க என்ன போன வாரம் ஒரு பிசாசே இல்லைன்னாரு, இந்த வாரம் பிசாசு இல்லைறாரு அப்படின்னு சொன்னா, பிசாசுக்கும் ஏதோ ஒரு சுத்தி திரிகிற ஆவிக்கும் வித்தியாசம் உண்டு. அது இன்றைக்கு நம்ம தியானம் கிடையாது. பிசாசு வந்து உங்க பொண்ணு கல்யாணத்தை நிறுத்த மாட்டான், உங்க வீட்டில் வந்து முட்டை மந்திரம் வைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. அவன் பெரிய வேலை, உலகத்தையே அவன் சமாளிக்கணும். உங்க வீட்டில் வந்து இதை வச்சிட மாட்டான், அதை வச்சிட மாட்டான். சரி, அது நமக்கு சப்ஜெக்ட் இல்லை. அவன் ஒரு பெரிய வல்லம் உள்ளவன், நல்ல போர் வீரன். யார்கிட்ட வந்து மோதுவான்? யார்கிட்ட வந்து மோதும்? யோகிட்ட பிசாசு. அவன் நல்ல போர் வீரன், ஆண்டவருக்காக போர் வீரன். அதனால பிசாசு வந்து மோதலாம். நாமனா உப்புச்சப்பு, சரிங்களா? நம்ம கிட்ட பிசாசு வரவே மாட்டான். இந்த பிசாசு ஏதோ வரும், அந்த தற்கொலை ஆவிங்க, அந்த ஆவிங்க வந்து நைட்ல பஸ் பேசுறீங்க. அது உண்மையா ஆண்டோட பிள்ளையா நீ இருந்தேன்னா அது வரவே. உன்னை கண்டு பயப்படும், வேதத்தை கண்டு பயப்படும், ஸ்தோத்திரத்தை கண்டு பயப்படும், பாட்டை கண்டு பயப்படும், ஆராதனை கண்டு பயப்படும். இயேசுவின் ரத்தம் சொன்னா ஓடிட்டு விழுந்துடும். அது வேற ஆவி. இந்த பிசாசு நம்மகிட்ட வரவே மாட்டான். ஏன்னா நம்ம தகுதியற்றவங்க. அவன் வந்து நம்மளை சோதிக்கிறது. அது நமக்கு வேற இல்லை. அது நமக்கு செய்தி அல்ல. நீ சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொன்னா, நீ புசிக்கிற நாளிலே உன் ஆத்துமா சாகவே சாவும். பிசாசு சொன்னா, நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவதில்லை உன் மாமிசம். ஆண்டவர் பேசினது ஆத்துமாவை குறித்து, பிசாசு பேசினது சரீரத்தை குறித்து. இங்கதான் அங்க முதல் சங்கதியை விளங்கி கொள்ளாம போச்சு. இன்றைய வரைக்கும் அது விளங்காம இருக்கு. ஆத்துமா என்ன, சரீரம் என்ன, மாமிசம் என்ன, ஆவி என்ன விளங்கல. இன்னைக்கு அன்னைக்கே விளங்கல. 2 பேர் இருக்கு சொல்ல விளங்கல. அந்த விதையை பிசாசு விதைத்திருக்கிறான் சபைக்கு. அதனாலதான் சபையானது மாமிசத்தை குறித்தும், காணிக்கைகளை குறித்தும், தசமபாகங்களை குறித்தும், ஆசீர்வாதங்களை குறித்துமே 90% பேசிக் கொண்டிருக்கிறது. ஆத்துமாவை குறித்து பேசுறது இல்ல. சபையானது ஆத்தும ரட்சிப்பை குறித்து பேசணும். 10% சரீரத்தினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பேசலாம். ஆண்டவர் சொன்னது, நீ புசிக்கிற நாளிலே ஆதாமையாவன செத்தாங்க இல்லையா? சாகவே இல்லை. அதன் பிறகு 940 என்னவோ தெரியல, உயிரோட கூட இருந்து பிள்ளைகளை பெற்று உலகத்தை நிரப்பினாங்க. ஆதாமையாவன கொஞ்சமானது இல்லை, 1000க்கு கொஞ்சம் கம்மியா வாழ்ந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ புசிக்கிற நாளிலே சாவார். அப்ப என்ன ஆண்டவர் சொன்னாரு? புசிக்கிற நாளிலே சாவானாரு. இவன் சாவாம 940 வருஷம் உயிரோட இருந்ததுக்கு நான் எவ்வளவோ பிள்ளைகளை வித்து போட்டானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஆத்மா செத்து போச்சு. ஆமென், அல்லேலூயா. புசித்த நாளிலே ஆத்மா செத்து போச்சு. பிசாசு சொன்னது வேற, சாவதில்லைன்னு சொன்னது வேற. ஆண்டவர் சொன்னது சாகவே சாவா என்பது வேற. இந்த ரகசியத்தை இன்றைக்கு வரைக்கும் சபைகள் புரிந்து கொள்ள பிசாசு வைக்கிற அந்த ரகசியம், மூடப்பட்ட ரகசியம் ஆத்துமா. அப்ப அவன் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ
புசிக்கிற நாளில் நல்லா வாழ்வா, சாகவே மாட்டா. அதுவும் உண்மைதான். இவர் சொன்னதும் உண்மைதான், அவன் சொன்னதும். ஆனா எது நல்லது கேட்டீங்கன்னா ஆத்மா பிழைப்பதுதான். அதுதான் அந்த யோவான் சொல்றாரு, திவ்ய தரிசனான யோவான் சொல்கிறார், உன் ஆத்மா வாழ். பிரியமானவனே, நீ கர்த்தருக்கு பிரியமா இருக்கணுமா, சுகமான ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கணுமா, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீ மாமிச வாழ்க்கை வாழ்வானான்னு சொல்ல, ஆனா அதுல உன் ஆத்மா பிரியமா இருக்கா, உன் ஆத்மா நல்லா இருக்கா, உன் ஆத்மா பலனா இருக்கா, உன் ஆத்மா செத்து போய் நீ மாமிசத்தை வாழ வைக்கிறியா? அப்ப நீ ஒண்ணு பண்ணணும், உன் ஆத்மா பலனோட கூட இருக்கணும், உன் ஆத்மா எல்லாவற்றிலும் வாழணும். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும், நீ பேசுகிற எல்லா பேச்சிலும், நீ நடக்கிற எல்லா நடையிலும் ஆத்மாவும் வாழணும், சரீரமும் வாழணும். ஆனா இன்னைக்கு நாம அநேக ஆத்மாவை சாவடிச்சுட்டு சரீரத்தை மாமிசத்தை வளர்க்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அநேகருடைய செத்து போய் இனி இங்கே நான் சொல்ல இயேசுவின் நாமத்தினால ஒரு சிலர் இருக்கணும். எத்தனை பேர் ஆத்மா செத்து இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை எல்லா ஆத்மாவும் கூட செத்து போயிருக்கு, நமக்கு தெரியல. நம்ம நல்ல உணவு கொடுத்தா, நல்ல உடைய கொடுத்தா, சோத்திரம் உடை தந்தீரே நன்றி ஐயா, அது தந்தீரே நன்றி ஐயா நம்ம சொல்லணும். ஆனா அந்த உடையிலும் உணவிலும் ஆத்மாவும் வாழ்ந்திருக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்துக்கிறார். இந்த ரகசியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அப்பொழுது கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பார். உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாள் மண்ணை தின்பார். பிசாசியானவன் யார்? தேவனோடு 2வது ஸ்தானத்திலே இருந்து அவருக்கு மேலாக உயர்த்தப்பட வேண்டும் என்று கீழே தள்ளப்பட்டுவேன். ஆண்டவர் எதை நிரூபிச்சிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தானே நீ மண்ணை தின்பா. சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட சாமானது மேலானவர்களை விட்டு கீழானவர்களுக்கு வந்துட்டான். அவனுக்கு வந்த சாவன்னா நீ மண்ணுதான். உனக்கு மண்ணுதான், உனக்கு மாமிசம் தான், உனக்கு சரீரம் தான், உனக்கு மண்ணுதான். இனி நீ திரும்பவே முடியாது, உன் வாழ்க்கை மண்ணுதான். நமக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வாசிங்கள் 19வது வசனம். அதே நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியா நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறா, மண்ணுக்கு 945 வருஷம் வாழ்ந்தாலும் என்னதான் இருந்தாவன் 940 வருஷமும் ஆத்துமாவை இழந்த ஆதாமா. இந்தம்மா ஏற்கனவே ஏவாளோட காரியம் என்னன்னா, மண்ணு மாமிசம் ஆதாமுடைய மாமிசத்திலிருந்து ஏவாள் எடுக்கப்பட்டபடியா ஏவாள் மண்ணா இருக்கிற. அவ ஏற்கனவே மண்ணுதான், அவ ஏற்கனவே மண்ணுதான், அவ ஏற்கனவே ஃபுல்லா. இந்த பெண்களுடைய ரொம்ப பலவீனமானவங்க. நீங்க ஒண்ணு நீங்க கவனித்து பாருங்க, அவருடைய நீங்க காரியத்தையும் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நீங்க தவறான காரியம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய குறியெல்லாம் பணம் இருக்கும், உயர்வும் இருக்கும், மாமிசம் மண்ணு இருக்கும். புருஷனுடைய பாக்கெட்டை எப்ப காலி பண்ணாலும் இருக்கும். அவன் சம்பளம் வந்து வாங்கினவன்னா அவங்ககிட்ட இருந்து குடும்ப சொல்லும். அவன் ஆம்பளை எப்படி இருப்பான்னா, அவன் ஏற்கனவே வஞ்சித்தபடினால அவன் சம்பாதிக்கிற காசை எப்படி நாசமோசம் பண்ணான்னு அவன் இருப்பான். இது என்ன நினைக்கும், இதை வாங்கி பதிச்சு எங்க மூட்டை கட்டி வைக்கலாம்னு இது இருக்கும். எல்லாம் மண்ணுதான், எல்லாம் மண்ணுதான். அப்ப ஆண்டவர் பிசாசுக்கு நீர் பரலோகம் என்பதே கிடையாது. வஞ்சிக்கப்பட்ட சாகவே ஆத்துமா செத்த உடனே பரலோகம் என்பதே கிடையாது. கர்த்தர் மண்ணினாலே சபித்தார். சர்ப்பத்தை எப்படி சபிச்சார்? நீ மண்ணை துன்பா. ஆதாம எப்படி சபிச்சா? நீ மண்ணா இருக்கிற, நீ மண்ணுக்கு திரும்புவா. எனக்கு நீ ஏன் நீ வரமாட்டா, மண்ணா இருக்கிறா, நீ மண்ணுக்கு திரும்புவா என்கிற சாபத்தை கர்த்தர் வைத்தார். 23வது வசனத்தை வாசிக்கும்படியாக அன்பான அழைக்கிறேன்.
எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் ஏதோ தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க இந்த கால வேளையில நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அதனாலதான் நீங்க ஒரே ஒரு தியானத்தை நான் சொல்கிறேன். இந்த ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகமா இருக்கணும்னா ஒரு தியானத்தை நான் உங்கள்கிட்ட போடுறேன். யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 24 வரை வாசிக்கும்படியாக உங்கள் அன்பா நான் கேட்கிறேன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15லிருந்து 24 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 15லிருந்து 24 வரை வாசிக்கும்படியாக. அதுவுமன்றி எகிப்தினுடைய ராஜா சிப்பிரான் பூவால் என்னும் பேருடைய பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனைவி மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் ஒன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். உங்களுக்கு வேற மொழிபெயர்ப்பு வச்சிருக்கீங்களா பைபிளே? இல்ல இதே தானே சில நேரங்களில் வார்த்தை மாறுனா வாசிங்க. அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைத்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சி பார்வோனை நோக்கி எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் வளர்த்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க எதற்காக நான் இதை இணைக்கிறேன் என்று சொல்லுவோம்னா, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகமா இருப்பார். எகிப்திய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததனால் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். இது இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா வாழ்வது போல ஆசீர்வாதத்தை மாமிசத்துக்குண்டான ஆசீர்வாதத்தை இந்த மருத்துவர்கள் பெற்றுக்கொண்டார். நீங்க கவனிங்க, பார்வோம் நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துகிற காரியம், நம்ம வேத புஸ்தகம் 100% உண்மை. இதில் எழுதாதவை கோடான கோடி எழுதாதவை, எழுதினது ஒரு சிலர் கொஞ்சம். இது மகாபாரதம் போல ராமாயணம் போல கதைகள் அல்ல, உண்மையாய் நடந்ததை எழுதப்பட்டு கொஞ்சமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முற்றிலும் உண்மை கதைகள் அல்ல, கட்டுக்கதைகள் அல்ல, கற்பனை கதைகள் அல்ல, இது நடந்த உண்மை. எகிப்திலே இஸ்ரவேல் அடிமையா இருந்தாங்க. இன்னைக்கும் நீங்க வரலாற்றை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஜனங்கள், நம்ம கடந்த தினத்துல யோசேப்போட கூட ஒரு 70 பேர் போனார்கள், நம்ம தியானம் பண்ணுவோம். அநேகரா மாறினார்கள். அவர்கள் பெருத்து போனார்கள், பழுகி போனார்கள். பயந்துட்டான். எகிப்தினுடைய ராஜா பார்வோன் பயந்துட்டான். ஐயோ, இவர்கள் பெருக்கமா போயிட்டாருன்னா இந்த தேசத்திலே நம்ம சிரித்து போகும், அவர்கள் பெருத்து போவார்கள். இன்னைக்கு நம்ம வட இந்தியர்கள் இங்க அநேகம் வந்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு தந்திரம் நம்ம தேசத்தில் நடந்துட்டு. இந்த தேசம், நம்ம தமிழக தேசத்தை முழுவதும் வட இந்தியர்களால் நிரப்பி இதையும் கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினாலே ஒரு தந்திரமாக நடக்கிற காரியம் அரசாங்கத்துடைய. இவங்க பாரம் பயந்து போனாங்க. எல்லாம் இவங்க பெருகிட்டாங்கன்னா நம்ம சிரித்து போடுவோம், இவங்க ஆடுகள் செய்வாங்க, நம்ம அப்படின்னு ஆண் பிள்ளைகளை எல்லாவற்றையும் கொண்டு போடுங்க. மருத்துவச்சிங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, எபிரேய மருத்துவச்சி, இஸ்ரவேலுடைய மருத்துவச்சி. நான் சொல்லுவேன், ஒருபோதும் தன் ஆத்மாவுக்கு விரோதமாக அந்த பாவத்தை அவர் செய்யாமல்
எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றணும். இல்லாட்டி நீ தடைக்கவும் முடியாது, ஆசீர்வாதமா இருக்க முடியாது. உன் ஆத்மாவும் வாழாது, உன் சரீரமும் வாழாது. மன்னிக்கணும். உன் ஆத்மா வாழலாம், உன் சரீரம் வாழவே வாழாது. சரீரம் வாழாது, மாமிசம் வாழாது. உலகங்கள்ல மாமிசம் தானே. ஆனால் இந்த மருத்துவச்சிகளோ தேவனுக்காக பயந்து தன் ஆத்துமாவை வாழ வைத்து, எகிப்தினுடைய பார்வோனாக இருந்தாலும் பரவாயில்லை என்று பிள்ளைகளை காப்பாற்றினார்கள். அவன் பார்வோன் அழைத்து, என்ன நீங்கள் செய்கிற காரியம், என்னிடத்தில் பிறப்பிக்கப்பட்ட கட்டளை என்ன, ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்ல வேண்டும் அல்லவா என்னிடத்தில் பற்றி. அதுக்கு அவர் சொல்கிறார்கள், உங்களுடைய கூட இல்லை, இந்த இவரே வேலைன்னு மருத்துவ வச்சு போறதுக்கு முன்னாடி தானே டெலிவரி ஆகும். ஆனாலும் என்னால் கொள்ள முடியும். தேவனுக்கு பயந்ததுனால் இதை செய்தார். அவர்கள் சரீரத்தை மாத்திரம் பயப்படல. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சரீரத்தை கொன்று ஆத்மாவை கொல்லாமல் இருக்கிறவர்களுக்காக நீங்க பயப்படாதீங்க. சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். சொன்னார் இல்லையா? சொன்னாரா இல்லையா? உங்க சரீரத்தை கொல்றவங்களுக்காக நீங்க பயப்படாதீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம முழுக்க வாழ்க்கை சரீரத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சாப்பிட்றதுக்காக, உடுத்துறதுக்காக. ஒரு லேண்ட் ஆச்சு, கொஞ்சம் பணம் இருந்தா இன்னொரு லேண்ட் வாங்கி போட்டுருக்கோம். இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சரீரத்தை மாத்திரமே கொன்று. சரீரத்தை கொன்ற பிறகு என்ன இருக்கு? நம்ம நாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம நினைக்கிறோம். போச்சே நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக இந்த ரகசியத்தை சொல்றாரு, சரீரத்தை கொன்று அவர்களுக்காக நீங்க பயப்படாதீங்க. அதுதான் இங்க எகிப்தினுடைய ராஜா, பார்வோன் ராஜா சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவன். ஒருவேளை மருத்துவச்சிகளுடைய சரீரத்தை கொன்று அவன் புதைத்திருக்கலாம். அவர்கள் பார்வோனுடைய கட்டளையை கை கொள்ளாததனாலே. ஆனா அவனுடைய வார்த்தை எங்க கிரியை செய்திருப்பார், அந்த வார்த்தை மாமிசத்தை மாத்திரம் கொன்று, சரீரத்தை மாத்திரம் கொன்று ஆத்மாவை கொல்ல வல்லவராய் இராதவர்கள். உங்க ஆத்மாவை கொல்றதுக்கு ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லை. அதுதான் கடந்த வாரம் சொன்னேன். நம்ம தான் நமக்கு பிசாசு. நம்ம ஆத்மாவை கொலை செய்து புதைக்காவிடில் யாரும் நம்ம ஆத்மாவை கொலை செய்து புதைக்கவே முடியாது. பிசாசை தூண்டுவான். சாப்பிட்டது யாரு? நைட் நீங்க தூங்குற போது ஆப்பிள கரைச்சி வாயிலே ஊத்துனா கிடையவே கிடையாது. உங்க கையில பறிச்சு நீங்க சாப்பிட்டு உங்க புருஷனுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அளவுக்கு தான் அவன் பண்ணணும். நைட்ல ஆதாம எவன் நல்லா தூங்குற போது நல்ல ஆப்பிள நன்மை தீமை அறியத்தக்க கனி நல்லா ஜூஸா கலந்து டப்புன்னு வாழை திறந்து ஊத்திட்டா ஓட்டான். நான் சொல்லுவேன், நம்ம ஆத்மாவை சாவடிக்கிற மிகப்பெரிய ஆயுதம் யாருங்கன்னா நீங்களும் நானும் தான். ஆமென், அல்லேலூயா, ஆமென். சரீரத்துக்கு கொள்றவனுக்கு பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கு நீங்க பயப்பட. நீங்க இதெல்லாம் படிக்கிற போது கேள்வி கேட்டு, ஆண்டவரே நான் சரீரத்துக்காக வாழறேன், வேலைக்காக வாழறேன், பிள்ளைகளுக்காக வாழறேன், என் சரீரம் போனதுக்கு அப்புறம் நீங்க என்னையா எனக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறீர் அப்படி உங்க இருதயத்துல கேட்டாதான் ஆத்மா என்கிற நினைப்பே உங்களுக்கு வரும். நம்ம கேட்டாதாங்க. நம்ம தான் ஏற்கனவே ஒன்று புதைச்சிட்டு இல்லை உட்காந்துட்டு இருக்கணும் ஆத்மாவை. அது ஒண்ணு இல்லவே இல்லை என்கிட்ட. அது ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன் வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய மாட்டேங்குது? ஏன் வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய முடியல? ஏன் வசனத்துக்கு நம்மால கீழ்ப்படிய முடியல? நம்முடைய ஆத்மாவை நம்ம கொள்ளுவதற்கு, சாகடிக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே தயாரா இருக்கணும். வசனம் எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, நீங்க ஒண்ணு நீங்க தெரிஞ்சீங்க. வசனத்தை கேட்டு 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 அதை செவிடன் காதிலே ஊதின சங்கம் போல இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்க ஆத்மாவும் என் ஆத்மாவும் செத்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம். விஷத்தை குடிக்கணும்னு அர்த்தம்.
சரீரத்துக்கு நல்ல மீன் கறி சாப்பிடுறோம், ஆத்மாவுக்கு விஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். இயேசு நாமத்தினாலே சொல்கிறேன், வஞ்சிக்கப்பட்ட ஆத்மாவுடைய மீட்பு கர்த்தருடைய கட்டளையில் இருக்கிறது, கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிறது, வார்த்தையில தான் இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது. நீங்களும் நானும் இன்னைக்கு கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சிலராக இருந்தாலும் நம்மோட கூட பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தையில இருக்கிறது. நீங்க தூங்கினாலும் சரி, நீ முழிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்ல இங்க உடம்ப வச்சுட்டு ஆத்மாவை எங்கேயோ வச்சுட்டு இருந்தாலும் சரி. அதனாலதான் சிஸ்டரோட கேட்டாங்க, ஆவில துதிக்கிறதுனா என்னன்னு சில வருஷங்களுக்கு முன்பாக. இதுதான் ஆவில துதிக்கிறது. உடம்ப மாத்திரம் இல்ல, ஆவியும் ஆத்மாவை இங்க வச்சு வச்சு பார்த்து அந்த கட்டளைகளுக்கு கை கொள்வதுதான் ஆவில துதிக்கிறது. ஆவில துதிக்கிறது என்னன்னா வெறும் சரீரம் மாத்திரம் அல்ல, சரீரத்தில் பாடுவது அல்ல, பாடலிலும் ஆத்மாவும் இருக்கணும், சரீரமும் இருக்கணும். இது எத்தனை பேர் நம்ம ஆவில ஆத்மாவில ஆவில துதிங்கன்னா உங்களுக்கு புரியுதா? புரியுதா? வேற ஒண்ணும் இல்லை சிஸ்டர். இன்னும் ஏக்கம் எங்க நம்ம ஆண்டவர் மேலே புரியா வச்சு இந்த ஆத்மாவிலும் ஆவிலும் சரீரத்திலும் ஆண்டவரை கனம் பண்ணுவதுதான் ஆவில துதிக்கிற விஷயம். உங்களை மறந்து உங்க சரீரத்தை மறந்து, சரீரத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, உங்க சரீரத்தின் மேல கவனம் தான் ஸ்டிஃபா இருக்கும். கை வராது, வாய் வராது, வார்த்தை வராது, அல்லேலூயா வராது, ஆமென் வராது, எதுவுமே வராது. ஏன் அப்படின்னா சரீரத்தில் நீங்க இருக்கிறீங்க, சரீரத்தில் இருக்கிறீங்க. ஆமென் சொன்னா வெட்கம், சரீரத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா சொன்னா வெட்கம், பாட்டு பாட சொன்னா வெட்கம், கை தட்ட சொன்னா வெட்கம், ஆண்டவருடைய நாமத்தை பேசுவது வெட்கம். சரீரம் ஆண்டு கொண்டிருக்கிறது, ஆத்மா செத்து கொண்டிருக்கிறது, செத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் செத்த கிரியைகளுக்கு நீங்கள் உட்பட பண்ணாம, செத்த ஆராதனை நான் இருக்கிறேன். என்ன செத்த ஆராதனை? என்ன ஆண்டவர் அப்படி சொல்றாரு? நான் சபை கூடுதலுக்கு வந்திருக்கிறேன், நான் கையை தட்டுறேன், நான் பாட்டு பாடுறேன், ஆத்மா எங்கே செத்து கொண்டிருக்கிறது? ஆத்மாவை சாவடித்த ஆராதனை அது, ஆத்மாவை சாவடிக்கிற ஆராதனை, செத்து போன ஆராதனை, செத்த கிரியைகளால் அல்ல, செத்து போன ஆத்மானால, செத்த ஆவியினால் அல்ல, சரீரங்களால். ஆத்மா ஆவி எங்கேயோ இருக்குது. எப்போ சீக்கிரம் போவோம், எப்போ தின்னுவோம், எப்போ எங்கன்னா பிரயாணம் போலாமா, எப்போ எங்கன்னா குதிக்கலாமா, எங்கன்னா போலாமா, ஆட்சி வீட்டில் போயிட்டு ஃப்ரிட்ஜில் எதனா எடுத்து குடிக்கலாமா, அப்படி ஒரு எண்ணம், ஏக்கம். இங்க என்ன பேசுறாங்க, இது எதற்கு பிரயோஜனமானது, இது எந்த வசனம், இதை நான் எங்க கொண்டு போகணும், இதை எப்படி நான் பயன்படுத்தணும், இதை எப்படி நான் கிரியை செய்யணும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். இந்த வசனம் வந்து விழுந்தவன இதை எப்படி நான் நிறைவேற்றணும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா ஆத்மாவில ஆவில கேட்குறீங்க. எப்போதும் போல எப்போ முடிப்பான், என்னத்தை தின்னுவோம், எங்க போவோம், என்ன அங்க போலாமா இங்க போலாமா என்ன ஆலோசனை பண்ணி நீங்க உட்கார்ந்தனா ஆத்மாவை சாகடிச்சுட்டு செத்து போய் ஆராதிக்கிற இந்த ஆராதனை உங்களுக்கு எனக்கு பிரயோஜனமா இருக்காது. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, மண்ணுக்கு நீ போயிடும். அதுதான் மண்ணுக்கு போகிறவர்கள் நாம இல்லை, மண்ணுக்கு போகிறவர்கள் நம்ம இல்லை. சரீரமோ எங்க போவோம், ஆத்மா தந்த தேவன் எடுத்துட்டு போகும். ஆனா எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஞ்சித்தவனும் மண்ணுக்கு போயிட்டான், வஞ்சிக்கப்பட்டவனும் மண்ணுக்கு போயிட்டான். வாசிங்கள் லேவியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11 வாசிக்கும்படியாக உள்ள அன்பான மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, மாம்சத்தினுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ
செய்வது என்ன? பாவ நிவார்த்தி எங்கதான் இருக்கு? பாவ நிவார்த்தி எங்க இருக்கு? ரத்தத்தில் இருக்குது. ரத்தத்தில் இருக்கிறது. ஒரு முறை கூட வாசிங்க இந்த மாதிரி வசனத்தெல்லாம். நீங்க மாமிசத்தினுடைய உயிர் எங்க இருக்குது? ஆத்மாவுடைய உயிர் எங்க இருக்கு? ஆவியில இருக்கு. அப்போ ஆவியிலே இருக்கிற ஆத்மா செத்து போய் பலவீனப்பட்டிருக்கிறது. எதனால? ஆத்மா எதனால பலவீனப்பட்டு? பாவம் செய்கிற ஆத்மா. சொல்லுங்க, பாவம் செய்கிற ஆத்மா. ஐயா சொல்லுங்க, பாவம் செய்கிற ஆத்மா. எங்க வசனம் இருக்குல்ல, பாவம் செய்கிற ஆத்மா என்ன ஆகும்? என்னங்க நீங்க அந்த வசனத்தை கூட சொல்ல மாட்டீங்க. பாவம் செய்கிற ஆத்மா. வாசிங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்படியாக வருமானம் கேட்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். எஸ்தர்மானவன் நினைச்சுக்கிறாரு இவருதான் சொல்றாராகும் ஆத்மா செத்து போச்சு சத்து போயிடும், நீங்க செத்தவங்களா இருக்கணும் நம்மளா அப்படின்னு. இல்ல எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்போ பாவம் செய்த ஆத்மாவுக்கு என்னதான் நிவர்த்தி? இப்பதான் நாங்க வாசித்தீங்க. எல்லா மாம்சத்தினுடைய எதுல இருக்குது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது ரொம்ப கனமான வசனம். அல்லேலூயா. உங்களை உயர்த்துவாரு. அங்க வீட்டுல போனா அங்க வந்து அப்படியே வரும். உங்களை திட்டம் செத்து போய் ரோட்டில் அடிபட்டு கிடப்பான். உங்கள் வீட்டில் பல்பு வச்சுக்கிறாங்க, முட்டை மந்திரம் ஓரமாக வச்சுக்கிறாங்க. நான் வந்து சாயந்தரம் எடுக்கிறேன், எனக்கு ஒரு 1000 ரூபாய் காணிக்கை கொடுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பொண்ணுக்கு ஏன்பா திருமணம் நடக்கிறன்னு ஒரு பாஸ்டர் மகன்கிட்ட போனாங்க. பொண்ணுக்கு யாரும் செய்வனை வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்தம்மா ஒருவேளை இன்னைக்கு வல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் பிசாசு, நீங்க தான் பிசாசுன்னு சொன்னதா கூட இருக்கலாம். இந்த மாதிரி கனமான வசனம்லாம் புரியாது. அடிக்கடி எஸ்தர்மா குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எதையாவது கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த இடத்துல. ஏன்னா அவங்க எப்படி போயிடணும். அல்லேலூயா. அவன் உண்மையதான் நான் சொல்றேன். அவங்க இங்க பேசுற வார்த்தையில வசனத்துல உண்மையில கர்த்தருடைய வார்த்தையில அவங்க முற்றிலுமா மாமிசத்துல வளர்க்கப்பட்ட ஒரு ஆத்மா சரீரம். அப்படிப்பட்ட சபையில வளர்க்கப்பட்டிருக்காங்க. இங்க வந்து உட்கார்ந்து இதெல்லாம் கேட்கிறாங்களேன்னு எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பிசாசு ஒரு பாசமா சொல்றான். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? எனக்கு அன்பானவர்களே, உடனே வாங்க பாஸ்டர்மா, ஐயாவோட வாங்க ஜெபம் பண்ணுங்க. ஐயாவும் அம்மாவும் போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. முட்டை வெளியெடுக்கப்படும் வச்சுக்கிறாங்க. முட்டை நாட்டுக்கோழி முட்டை, அதை வெளியே எடுத்துருவாங்க. காக்கா உட்கார என்ன பண்ணும்? சில நேரத்தில் பணம் பண்ணும். ஐயாவுக்கு காணிக்க இந்த அம்மா போய் என்ன சொல்லணும்? எங்கள் வீட்டில் 2 செய்வனை வச்சுட்டாங்கப்பா. ஒரு வல்லமுள்ள பாஸ்டர் வந்தார், நல்ல ஆவியில் நிரம்பி அல்லேலூயா அப்படி அந்நிய பாச ஜெபம் பண்ணி பண்ணிட்டு போனார். நான் சொல்லுவேன், இந்த இடத்துல அந்த மனுஷன் போல ஒரு பரிசுத்தவான் இல்லவே இல்லை. அல்லேலூயா. சாவர வரைக்கும் அந்த சபதானா. இப்படி எத்தனை பொம்பளைங்க உட்காந்து தெரியுங்களா? எத்தனை ஆம்பளை உட்காந்துருக்குறாங்க தெரியுமா? பொம்பளை பேச்சு கேட்டுங்க, வியாபாரம் பேச்சு கேட்டுங்க. வசனம் இல்லை, வசனம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எதனா ரொம்ப நாள் மூக்கில் சரி ஒன்றுமே இருக்குதா? செய்வனையாகும். நான் வருகிறேன், காணிக்கை எடுத்து ரெடியாவே. மாமிசத்துக்குரிய சாமி. ஆண்டவர் சொல்லுவாங்க, சரீரத்தை பற்றி கவலைப்படாது. ஆத்மா எப்படி இருக்கு? ஆத்மா எப்படி இருக்கு? அவர் அப்படித்தான் சொல்றாரு. அவன் சரீரத்தில் கனம் வந்துச்சுன்னா, பலவீனம் வந்துச்சு, அந்த வியாதி வச்சுன்னு மூக்கு உறிஞ்சிட்டு உட்காந்து இருக்காரு. ஆத்மா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உங்ககிட்ட கேட்டுப்பாரு. ஆண்டவரே, என் சரீரம் பலவீனம்னா இருந்தாலும் என் ஆத்மா பலவீனமா இருக்கிறதே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீ சரீர பலவீனப்பட்டு இருக்கிற போது உன் ஆத்மா பலவீனமாக இல்லை என்றால் உன் ஆத்மா என்னாலும் கத்தரிக்க ஸ்தோத்தரிக்குது. பார்த்தீங்களா? அல்லேலூயா. அது ஆண்டவர். சில பேர் பாருங்க, எத்தனை பலவீனமா இருந்தாலும்
ஸ்ட்ரென்த்தா இருக்கும், வல்லமையா இருக்கும், ஜீவன் உள்ளதா இருக்கும், அசைக்கவே முடியாதுங்க. சரீரம் வியாதியில படுத்திருப்போம். ஆனா அவங்க பேசுகிற வார்த்தை, அவங்க பேசுகிற பண்ணுகிற ஜபம், படுக்கையில் அவங்க பண்ணுகிற ஜபம், அவங்க ஆண்டவர் மேல விசுவாசிக்கிற விசுவாசம், அவங்க படுத்திருப்பாங்க. நீங்க போய் கேட்டீங்கன்னா கர்த்தர் சுவிசேஷம் சொல்லுவாங்க, கர்த்தர் நாமத்துல ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்க அநேக ஊழியக்காரர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்களெல்லாம் கொண்டு வந்து கை தாங்களா கொண்டு வந்து தான் சேர்ல உட்கார வச்சு பிரசங்கம் பண்ண வைப்பாங்க. பலவீனத்தை பார்க்கலாம். நீங்க அநேக விசுவாசிகள் நடக்கலாம், இவரே பலவீனமா இருக்கிறாரு, இவரு ஜெபம் பண்ணி எழுதுனா என்ன போகுது? அருமையான தேவதன் அப்படி அல்ல, ஆத்மாவில பலமா இருக்கிறாங்க. சரீரத்தை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, ஆத்மாவில பலனா இருக்கிறாங்க. வார்த்தை வருகிறது, வசனம் வருகிறது, நீ சுகமாவா என்று ஆத்மாவில பலனா சொல்லுகிறாங்க, சுகப்படுகிறாங்க. இவர் பலவீனமா இருக்கிறார். பாவம் செய்கிற ஆத்மா சாபம். அப்ப ஆத்மாவோட பாவ நிவாரணை எங்கதான் இருக்கு? ரத்தத்துல இருக்குது, ரத்தத்தில் இருக்கிறது. வாசிங்க என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 15:31 வாசிக்கும்படி கடவுள் இந்த ஆத்மா வசனத்தை நீங்க வாசித்து போங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 15வது வசனம் 31வது வசனத்தை வாசிக்கும்படி 15வது அதிகாரம் 31வது வசனம். அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்மா அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம். நான் சொல்வது அருமையான ஆண்டோட பிள்ளையே, செத்து போன ஆதாமனுடைய சந்ததியை மீட்கும்படியாக தேவன் கட்டளையை கொடுக்கிறார். எந்த கட்டளையை மீறின இடத்திலே ஆத்மா செத்து போச்சு, எந்த கட்டளையை தேவனுடைய வார்த்தையை கை கொள்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆத்மா பிழைக்கும். நம்முடைய ஆத்மாவுடைய பிழைப்பு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வார்த்தையில இருக்கு, கட்டளையில இருக்கு. தேவனுடைய ஆத்மாவும் கட்டளைகளை கை கொள்ளாத ஆத்மா ஜனங்களிலிருந்து அறுப்புண்டு போகும். நீங்கள் வாசியுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான கேட்கிறேன். 41. கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணப்படுத்தும். நல்லா கவனிங்க சிஸ்டர், நல்லா கவனிங்க. பாவம் செய்கிற ஆத்மா நோயிலே விடும், பாவம் செய்கிற ஆத்மா வியாதியிலே விடும். வியாதி என்னதான் கொண்டு போவோம்? சொல்லுங்க, வியாதி என்ன கொண்டு போவோம்? எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு, அது நம்மளை கொண்டு போய் மரணத்தில் தான் சேர்க்க போகுது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வெளிப்படும். எந்த ஒரு இதுவும் நான் பாவம் செய்தேன், டாக்டர் சொல்கிறார், நான் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணப்படுத்தும். நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்திலும் ஆத்மா அடிபடும், அசிங்கப்படும், நோய்வாய்ப்படும், வியாதிப்படும், செத்து போகும், மரணம். யாராவது கவனிச்சுங்களா? பேசுகிற வார்த்தையில பாவம், பார்க்கிற பார்வையில பாவம், செய்கிற பாவம், இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு உள்ள என்னதான் நடக்குது? கர்த்தருடைய ஆத்மாவில் என்னதான் நடக்குதுன்னா நோய், வியாதி, மரணம். ஆத்மா செத்து போகிற பாதையில நடக்குது. நான் சொல்லுவேன், ஏசப்பா அழகா சொல்லியிருக்கிறாரு, உங்க சரீரத்தின் மரணத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, ஆத்மாவ மரணத்தை குறித்து கவலைப்படுங்க. நீங்க சரீரத்தில் வாழ்கிற போது 30, 40, 60, 80, 100 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஆனால் ஆத்மாவில் நீங்க வாழப்போகிறது என்றென்றைக்கு நீங்க வாழப்போம். அவன் அல்லேலூயா. வாடகை வீட்டை பற்றி நீங்க கவலைப்படுவீங்களா?
சொல்லுங்க, ரொம்ப நீதிமானா நான் வாழ வீடு கூட கவலைப்படுன்னு சொல்றாங்க. நிரந்தரம் இல்லாத வாடகை வீட்டை பத்தி கவலைப்படுவீங்களா? வாசல் பெருக மாட்டீங்க, கக்கூஸ் கழுவ மாட்டீங்க, செப்டி டேங்கை பத்தி கவலையே பட மாட்டீங்க. எத்தனை ஊத்துனா ஹவுஸ் ஓனர் தான் எடுப்பாங்க. ஆனா இதே தான் சொந்த விடாதா, எல்லா தண்ணியும் எடுத்தாங்க வாசல்ல விட்டுருவோம், போய் பாருங்க. எல்லா தண்ணியும் வாசல் நடக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவோம், வாசல்ல கொண்டு விட்டுருவோம். ஏன்னா யாரு வீடு? ஏன் வீடு? ஏன் வீடு? வாடகை வீடுன்னா ஏப்பா காலி ஆயிடுச்சுன்னா வாடகை கொடுக்குறோம்ல, ஹவுஸ் வந்து எடுக்கட்டும், ஹவுஸ் வந்து கரண்ட் ஆகட்டும், ஹவுஸ் வந்து சுண்ணாம்பு அடிக்கட்டும், ஹவுஸ் வந்து டைல்ஸ் கிளீன் பண்ணிட்டோம், ஹவுஸ் வந்து கபூஸ் வர வச்சுக்கிட்டோம். நான் இப்போ இருக்க போகிறேன், 3வது மாதத்துல காலி பண்ண போகிறேன், அட்வான்ஸ் கொடுத்தோம். என்ன கவலை? நீங்கள் சரீரத்தில் இருக்கிறது பரதேசியாக தங்குகிற இடம் என்று வேற சொல்லுங்க. அவங்க நல்ல இல்லையா? அப்போ ஆத்மாவோட வாழ போகிறதுனா சொந்த வீடு. அப்போ சொந்த வீட்டுக்காக பரிதவிப்பீங்களா, வாடகை வீட்டுக்காக பரிதவிப்பீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, நீதிமன்றத்துல சொல்லுங்க சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. வாடகை வீட கண்டுக்கவே மாட்டீங்க, சும்மா ஏதோ உட்காரத்துல உட்காந்தா தடை விட்டு போயிட்டே இருப்பீங்க. அம்மா வீட்டுல இருந்தோட சரி, அதே சொந்த வீடா இருந்தா போல்டா அந்த மாதிரி கழுவு, சித்தா இது நான் கழுவு சொல்லுவோமா மாட்டேமா? சொல்லுவோமா மாட்டேமா? ஏன்னா நம்ம நிரந்தரமா நாமளும் நம்ம பிள்ளைகளும் வாசம் செய்ய போற இடம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பரதேசியா வாழ சரீரத்திலே வாழ்கிற இந்த நாட்களிலே. அப்போ நிரந்தரமா எங்கதான் வாழ போகுது? யாருதான் வாழ போற? ஆத்மாவதான் ஆண்டவரோட கூட வாழ போகுது. ஆமென். உங்க ஆத்மாவை பத்தி உணர்வு இருக்கா? நீ பேசுகிற போது ஆத்மா கத்தியில குத்தப்படுகிறது, நீ பாவம் செய்கிற போது குத்தப்படுகிறது. பிசாசு அதுதான் வச்சிருவோம். அநேகர் நம்ம திட்டுகிற போது நம்ம என்ன நினைப்போம், அவங்க இருதயம் காயப்பட்டுச்சு, அவங்க அவமானம் போச்சு, அவங்க நிந்த அடைந்தாங்கன்னு. இந்த ஆத்மாவோட ரத்தம் ஒழுகுவது யாருக்கும் தெரியாது. நீங்க பேசின வார்த்தை எங்கதான் ரத்தம் ஒழுகுது? எங்க ரத்தம் ஒழுகுது? காயப்படுறது உங்க ஆத்மா. ஏன் ஆத்மா? அநேகருக்கு அது தெரியல. நான் போய் அங்க கேட்ட பத்தியா கேள்வி, எப்ப ஆத்மாவோட ரத்தம் போகுது, காயம் ரத்தம் போக என்ன ஆகும்? ஆத்மா செத்து போகும். அது இதெல்லாம் தெரியல. நான் போனப்பா அங்க போய் கிளிகிட்டு அசிமா 3 மணி நேரம் கிழிச்சேன் பாரு. சோத்திர அல்லேலூயா. கர்த்தர் இன்னொன்னு கூட இருந்தா பலப்படுத்த நான் சகாயம் செஞ்சேன். ஆமென். ஆனா அந்த ஆத்மா அப்படியே காயப்பட்டு குற்றி குழவுமா அப்படியே ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்குது. உன் ஆத்மா செத்து போச்சு நீ பேசின பேச்சுனால. உன் ஆத்மா செத்து போச்சு நீ செஞ்ச காரியத்தினால. உன் ஆத்மா நம்ம செஞ்ச பாவங்களால நம்ம ஆத்மா செத்து போச்சு, புதைக்கப்பட்டுச்சு, நாரிடுது. இதெல்லாம் தெரியாம நம்ம என்ன நினைக்கிறோம்? சோத்திரம் அந்த பக்கத்தில் ஒரு இடம் கொடுத்தா சோத்திரம் அங்கே நல்லா விளையுது, வாழப்படம் அதுதான். இது வேற இல்லாமல் பக்கத்தில் அங்கே ஒரு இடம் கொடுத்துருவோம். சோத்திரம் நான் நல்லா வாழ போகிறேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என் ஆத்மா எப்படி இருக்கு? ஐயா தான் அறிவார், கர்த்தர் தான் அறிவார். குற்றுயிர் கொலை உயரமா இருக்கிறதை நானும் என் ஆண்டவர் தான் அறிவார். அவனே நான் சொல்ல, நான் நல்லா வாழ்கிறதை பார்த்து அவர் பிரியப்படுகிறதை காட்டி என் ஆத்மா செத்து கொண்டிருக்கிறத பார்த்து துக்கப்படுகிறவர் தான் ஆண்டவர். நல்லா 4 ஊடு வச்சுக்கணும், ஏக்கரா லேண்ட் வச்சுக்கிறத பத்தி கர்த்தருக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. சோத்திரம் வாழலையா? நல்லா ஒரு மாம்சோரமா நல்லா ஆண்டவருக்கு ஒரு சாட்சியா மற்றொரு முன்பாக சாட்சியா இருக்கிறதுக்கு பரவாயில்ல, நல்லா வாழலாம், கடன் இல்லாம நல்லா நல்லா இருக்கிறான். ஆனா ஆத்மா எப்படி இருக்குன்னா அதை விட அதிகமாய் கவலைப்படுகிறவன். தாவீது பாவம் செய்வது ஆண்டவர் குணமாக்கும். எதை குணமாக்கும்? என் ஆத்மாவை குணமாக்கும். பச்சைபாலிடத்திலே தாவீது பாவம் செய்த போது ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறான், அப்பா உங்க பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல். அதுதான் ஆத்மாவுக்கு உயிர். ஆண்டவர் ஆத்மாவுக்கு உயிர் எது? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் நான் உன் ஆத்மாவை பலப்படுத்தும்படியாக. எவ்வளவு அருமையான தியானம் பாருங்க. ஆவியானவர் உன் ஆத்மாவை பலப்படுத்தும்படியாய், உன் ஆத்மா என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்கும்படியாய் பரிசுத்தமான ஆவியை உனக்கு தந்து உன் ஆத்மாவை பலப்படுத்தி சகாயம் செய்து பிழைப்பூட்டுகிறார். சாகாமல் இருக்கு பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இரும்.
என் ஆத்துமா குணப்படும்படி எனக்கு சகாயம் செய்யும். நீங்க வாசிங்க 56வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் நினைக்கிறேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவன் உள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் இடர்களுக்கும் தப்புவியாமல் இருப்பீரோ. என் ஆத்துமா ஜீவன் உள்ளோர் தேசத்திலே நான் நடக்கும்படியாக என் ஆத்துமாவை நீ மரணத்துக்கு ஏதுவில்லாம என்ன ரட்சிப்பீராண்டவரே. நான் ஜீவன் உள்ள தேசத்திலே நடக்கும்படி, எதுதான் ஜீவன் உள்ள தேசத்துல நடக்கும் போது நான் இந்த ஆத்துமா தான் ஜீவன் உள்ள தேசத்துல. அதான் தாவீது சொல்றார், நான் ஜீவனுள்ள தேசத்திலே காணும்படி என் ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். மரணத்திலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களுடைய ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்குது? இன்னைக்கு இருக்கிற வேலை நாளைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற தங்க நேரம் நாளைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற வீடு வாசல் நாளைக்கு இல்லை. இதெல்லாம் இருந்தாலும் நான் இல்லை. ஆமென். ஆத்துமா எப்படி இருக்கு? உயிரோடு இருக்கா? ஆத்துமா எப்படி உயிரோடு கூட இருக்கும்? பாவம் இல்லாத இடத்துல பெலனா இருக்கு. சில ஆத்துமாக்கள் நீங்க கவனிக்க பெலனுள்ளதா இருக்கும். அது என்ன கேட்டீங்கன்னா, அடுத்த நிமிஷம் மரணம் என்று தெரிந்தும் பயம் இல்லாமல் இருக்கும். அதுதான் ஆத்மாவுடைய நம்பகத்தன்மை. நீங்க உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு, இந்த இயேசுநாதருடைய பிள்ளைகள் என்பதற்கு, நீ ஏதோ விக்கிரகம், ஏதோ ஒரு கல்லோ மண்ணோ உன்னுடைய தெய்வமாக இருந்தா அதுக்கு மண்ணானது மண்ணானவைகளே. ஆமென். எதுக்கு அதை நம்ம பிசாசு அப்படின்னு சொல்றோம் கேட்டீங்களா? அதெல்லாம் மண்ணானது. அதனாலதான் அதை பிசாசுன்னு தெரியாம நம்ம சொல்றோம். யாரோ ஒரு ஊழியக்காரன் சொல்லி விட்டாங்க ஆத்மாவில் பலனாது, அதெல்லாம் பிசாசு. ஏன் தெரியுங்களா? அது மண்ணு, அதுக்குள்ள ஜீவன் இல்லை, அதுக்குள்ள ஆத்மா இல்லை. விக்கிரகத்துக்கு ஆத்மா இருக்கான். சரீரம் ஒண்ணா பாகத்தில் இருக்கலாம், ஏதோ அசைவம் ஒரு சரீரம் இருக்கு. அந்த கண்களுக்கு ஆத்மா இருக்குதா? இல்லை. சொல்லுவேன், அருமையான ஆண்டுக்குள்ளே மரணத்திலிருந்து என்னை ரட்சிக்கும்படியா இந்த ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஆத்மாவை கவனம் செலுத்தணும். இந்த ஆத்மாவை நம்ம பலப்படுத்தணும். இந்த ஆத்மா எப்படி இருக்குது உங்களுக்குள்ள அந்த கேள்வி கேட்கணும். இந்த ஆத்மாவை பலப்படுத்துகிற காரியம் கர்த்தரோட விட ஜெபிக்கிற காரியம். இந்த ஆத்மாவை பலப்படுத்துகிற காரியம் ஆண்டவர். அதற்கு உணவு என்ன? ஆத்மாவுக்கு உணவு என்ன சொல்லுங்க? ஆத்மாவுக்கு உணவு என்ன? கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வசனம், உயிர்ப்பிக்கிற வசனம். வசனம் தானே நம்ம ஆத்மா உயிர்ப்பிக்கிறது. இதுக்குள்ள வசனம். ஆண்டவரே உங்களுடைய வசனம் என்ன? உயிர்ப்பித்தது. வசனம் ஜெப வாழ்க்கை, வேத வாசிக்கிற வார்த்தையை எடுத்துக்கொள்கிற வாழ்க்கை, ஆராதிக்கிற வாழ்க்கை, சபை கூடுதல், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஆவியான பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்குது. அதனாலதான் இயேசுவின் நாமத்தை நான் சொல்றேன், ஆத்மா அங்க இருந்தா தானே உயிர்ப்பிக்கும். செத்து போச்சுன்னா, வியாதியா இருந்தா, இந்த வசனம் என்னும் ஔஷதத்தை எடுத்து உங்க காயத்துல வச்சு 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 அதையெல்லாம் மாறி போய் நம்முடைய ஆத்மா மரணத்திலிருந்து மீட்டு கர்த்தரை துதிக்கிறது தான் வசனம். வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் அது 81 வாசிக்கும்படியா 81வது சங்கீதம் 81வது சங்கீதம் நீங்கள் வாசிப்பீர்களானால் சரி, நீங்க வாசிங்கள். 51 3ஆம் வசனத்தை 55வது சங்கீதம் 55 3 வாசிக்கும்படியாக அன்பாக கேட்கிறேன்.
அவர்கள் என்னும் வழி சாட்டி ம். குரோதம் கொண்டு ம். என்னை பகைக்கிறார்கள். பகைக்கிறார்கள். என் இருதயம் ம். எனக்கு வியாகுலப்படுகிறது. ம். மரண திகில் என் மேல் விழுந்தது. விழுந்தது. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. அருக்களிப்பு என்னை மூடிற்று. சரி, ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:3 என்று நினைக்கிறேன். வாசிங்க. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்கள் செவியை சாய்த்து ஆ. என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்க. கேளுங்கள், ஆ. அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அல்லேலூயா. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்க, கேளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். என்னிடத்திலே செவி சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்போது உங்க ஆத்துமா பிழைக்கும். அதனால செத்து போச்சுன்னு நீங்க கவலைப்படாதீங்க. என்னிடத்துல வாருங்க, என்னிடத்துல கேளுங்க, உங்க ஆத்துமா பிழைக்கும். செத்து போன ஆத்துமா, மரணத்துக்கு ஏதோ ஆத்துமா, வியாதிக்கு ஏதுவான ஆத்துமா பிழைக்கும். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆத்துமா பலப்பட பலப்பட ஆத்துமாய் பலனுள்ள ஆத்துமாவுக்கு மரணம் என்பது கிடையாது. ஆத்துமாவுக்கு மரணம் என்பது கிடையாது. அது ஆண்டவருடைய, நமக்கு சொந்தமானது இல்லை. கர்த்தருடைய ஆத்துமா, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆத்துமா. வாசிங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, யோவான் 1வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும்படியாக நான் உங்களை அன்பான கேட்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 1 வார்த்தை இருந்தது. வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். தேவனோடு கூட இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள்ளாய் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. வார்த்தைக்குள்ள என்ன இருந்தது? வார்த்தைக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. வார்த்தைக்குள்ளாக பிழைப்பு இருந்தது. வார்த்தைக்குள்ளாக குணம் இருந்தது. வார்த்தைக்குள்ளாக ஔஷதம் இருந்தது. வார்த்தைக்குள்ளாக இந்த வார்த்தையை கேட்க கேட்க என் ஆத்துமா குணப்படும். இந்த வார்த்தையை செய்ய செய்ய என் ஆத்துமா பலப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்க குறைச்சல் உள்ளவர்களாக இருக்கலாம், நீங்க அவமானம் உள்ளவர்களாக இருக்கலாம், நீங்க கஷ்டத்தினுடைய சூழ்நிலையில இருக்கலாம். ஆத்மாவில் பலப்பட்டவர்கள் உலகத்தினுடைய காரியத்தை ஒரு நாள் ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். அவர்கள் ஐஸ்வர்யமாக இருந்தாலும், அவர்கள் சாதியிலே பெரியவர்களாக இருந்தாலும், அவர்கள் அழகிலே ஆஸ்தியிலே அந்தஸ்திலே பெரியவர்களாக இருந்தாலும் அதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க. அவர்கள் குறைவா இருந்தாலும், அவர்கள் ஏழையா இருந்தாலும், அவர்கள் அசிங்கமா இருந்தாலும், அவர்கள் எந்த தாழ்ந்த ஜாதியில இருந்தாலும் தன்னை ஒரு குறைவா நினைக்க மாட்டாங்க. உயர்விலே இருக்கிறவங்க தன்னை ஒரு மேன்மையா நினைக்க மாட்டாங்க. குறைவிலே இருக்கிறவங்க தன்னை ஒரு குறைவா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் சரீரத்தை விட, மாமிசத்தை விட தன் ஆத்துமாவின் மேல நம்பிக்கையா பலப்பட்டு ஜீவனோடு கூட இருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நான் சொல்லுவேன், அவருக்குள்ளா ஜீவன் இருந்தது. ஆதாம் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பிடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் ஆத்துமாவை மரிக்க பண்ணினான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆத்துமாவை உயிர்ப்பிக்க பண்ணினார். இன்னைக்கு செத்து போன ஆத்துமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தத்தினாலே, பாவமில்லாத ரத்தத்தினாலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
உன் ஆத்மா ஒரு நாள் பலவீனப்பட்டு போகக்கூடாது. மரண படுக்கையிலே இருந்தாலும் என் ஆத்மா என்னாலும் ஆத்மாவை பற்றி நீங்க வாசித்தீங்கன்னா எவ்வளவோ வசனங்கள் உண்டு. அதனாலதான் ஆண்டவரே என்னையோ ஊழியத்துக்கு அழைத்து இதை செய்ய சொன்னார் என்ற நம்பிக்கை இத்தனை தாழ்விலும் இத்தனை குறைவிலும் ஏன் ஆண்டவருக்காக நிறைவேற்றி செய்கிறேன் என்று சொன்னார். நல்ல வசனத்தை எனக்கு கொடுத்தார், ஆத்மாவை பற்றி பேசி. அதனாலதான் எந்த சூழ்நிலையும் கத்தரை விட்டு என்னால் பிரிக்க முடியல. எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு உண்மையான ஒரு காரியம். இந்த லேவியராகவும் 17, 11 எல்லாம் கேட்டு நான் துள்ளி குதித்தது உண்டு. நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முகாந்தாரமான வசனம், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வசனம், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வசனம். அது சாதாரண வசனம் இல்லை, ஜீவன் உள்ளது. செத்து போன ஆதாமினால், விசுவாசனால் வஞ்சிக்கப்பட்டு ஆதாமினால் மண்ணுக்கு திரும்பின ஆத்மா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகருக்குள்ளாய் ஜீவன் இருந்தது. அது ஒளியாய் இருந்தது. ஆமென். அது ஜீவன் சும்மா இல்லை. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. பிரகாசம் அடைந்தான் மனுஷன். என்ன பிரகாசம் அடைந்தானா? இருளில் இருக்கிற புதைப்பொருள்களை தெரிந்து கொள்ளும்படியாக, மரபில் இருக்கிற ஆத்தும ரகசியங்களை தெரிந்து கொள்ளும்படியாக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆத்மாவை மரணத்திருக்கிறது, ஆத்மா வியாதியா இருக்கிறது, ஆத்மா செத்து போச்சு, ஆத்மா அடக்கம் பண்ணியாச்சு. எங்களை இருள் மூழ்கி இருந்த இடத்திலே ஆத்ம ரட்சகராக ஆத்ம ரட்சகராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. ஆத்மாவை வெளிச்சத்திலே கொண்டு வந்து காட்டியது. ஆவியை வெளிச்சத்திலே கொண்டு வந்து காட்டியது. இதுவரை ஆவியை குறித்தும் ஆத்மாவை குறித்தும் அறிவில்லாத அநேக ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வந்தாங்க. ஆத்மாவை, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை வெறுத்தாங்க. 12 சீஷர்கள் தன் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, தன் ஆத்மாவையே மேன்மையாக கருதினார். மரணத்தை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ஏன் என்று சொல்லுவானா, இந்த சரீரத்திலே பவுல் சொல்றார், இந்த சரீரத்திலே எப்போ இந்த கூடாரத்தை விட்டு போக போறோம்னு தெரியலப்பா. இந்த கூடாரத்துல என் ஆத்மாவை, ஆண்டவருடைய விலை மதிப்பில்லாத ஆத்மாவை ஆவியை வச்சுட்டு நான் படுற கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எப்போ என் ஆத்மா, என் ஆவி எப்போ இந்த அற்பமான கூடாரத்தை விட்டு வெளியே போகும், ஆண்டவரிடத்திலே போகும் என்று தெரியல. நான் விரும்புகிறேன், நான் வாஞ்சியா இருக்கிறேன். ஆனால் இந்த ஆத்மாவும் ஆவியும், இந்த ஆத்மாவை குறித்தும் ஆவியை குறித்து அநேகரை இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறதுனாலே, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுனால இந்த ஆத்மா எனக்குள்ளாக இருக்கிறதை நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறப்போ, இந்த ரகசியமா மேலான ரகசியம். இதெல்லாம் இங்கே ஒரு சிலர் கேட்கிறத விட, இந்த யூடியூப்ல ஒரு சிலர் கேட்கிறார்கள் என்பதில் நான் உண்மையாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கேட்பார்கள். நான் சொன்ன ஒரு இந்த 24 49 மணி நேரம் யாரை பார்த்துருக்கிறாங்க நம்ம செய்தி? 49 மணி நேரம் இல்லையா? இந்த 28 நாட்களிலே ஒரு 50 ஹவர், 50 ஹவர்ஸ், 10 நிமிஷம் 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் அந்த செய்தி யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க இல்லையா? அது அதிகமாக கேட்டால் என் ஆத்மா சோர்ந்து போவதில்லை, கம்மியாக கேட்டால் என் ஆத்மா சோர்ந்து இல்லையா? அதை கொடுத்தா நம்ம கொடுக்கணும். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பச்சை கொண்டது. 4வது அந்த ஒளி இருளிலே, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இல்லையாரு நீங்களும் நானும் தானே. ஆத்மாவை பத்தி அறிவே இல்லாம இருக்கிற நம்ம இருள் தானே. அந்த இருளிலே பிரகாசிக்கிறார், நமக்குள்ள பிரகாசிக்கிறார். அறிவில்லாமல் பிரகாசிக்க, உணர்வில்லாத பிரகாசிக்கிறார். இந்த வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை என்கிற அந்த அந்த இருளில் ஆண்டவர் பிரகாசிக்கிறார். அதை பத்தி தெரியல, அறிவில்லை நமக்கு.
இங்க வாழ போகுது, பரதேசியா வாழணும், இனி ஒரு சுதந்திரத்தை நம்ம வாழ போகிறோம், இந்த அறிவு இல்லை. ஆனா நம்ம பேச்சு வார்த்தை எல்லாம் என்ன இருக்குது? 24 மணி நேரம் தின்றதை குறித்தும், பகையை குறித்தும், சேர்க்கத்தை குறித்தும், இதை குறித்தும், அதை குறித்தும் தான் பேசுகிறோம். ஆத்மாவை குறித்து ஏதாவது பேசுறீங்களா? ஆவியை குறித்து ஏதாவது பேசுறீங்களா? வசனத்தை குறித்து பேசுறீங்களா? ஜெபத்தை குறித்து பேசுறீங்களா? ஆவியை குறித்து பேசுறீங்களா? ஆராதனை குறித்து பேசுறீங்களா? பக்தி வைராக்கியம் என்ன இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா ஆண்டவர் நமக்குள்ள பிரகாசமா இருக்கிறார் அர்த்தம். இன்னும் நீ ஊர் கதையை பேசிட்டு ஓம் புலம்புல புலம்பிட்டு இந்த மாமிசத்தையும் இந்த சரீரத்தை குறித்தையுமே நீ கவலைப்பட்டு கொண்டு இருந்தாயா? நீ ஆண்டவருடைய ஆத்மாவை அடக்கம் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்க்கை இருக்கிறான். வியாதியா இருக்குது, குணமாகப்படலை, ரொம்ப வியாதி பற்றி போச்சு, அப்போ நம்ம குணமாகப்படலை. வசனம் கேட்டுட்டே இருக்கிறோம். வசனம் என்னது? ஔஷதம். வசனம் என்னது? வெளிச்சம். வசனம் என்னது? ஜீவன். ஆத்மாவுக்கு மருந்து இது, ஆத்மாவை குணமாக்குற ஔஷதம் இது, ஆத்மாவுக்கு உயிர் இது. இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் இங்க இருக்க போறோம். எத்தனை நாள்னு எனக்கு என் கதை எத்தனை நாள் தெரியல, உங்க கதை எத்தனை நாள்னு தெரியல. ஆனா உங்களுடைய எண்ணம், என்னுடைய எண்ணம், ஏற்றம் என்னதான் எப்போ எதை பத்தி? வாடகையை பத்தி, பரதேசியா தங்கதை பத்தி, நிரந்தரம் இல்லாத கூடாரத்தை பத்தி, நிரந்தரமான கூடாரத்தை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? நான் வரலாம் போவேன், நான் ஆண்டவரை சந்திப்பேன், யாருமா மீட்பு, யாருமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. உங்க வாய் வார்த்தை சொல்லிடும் நீங்க எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கில் இருக்கிறீங்க. நம்ம கிரிய சொல்லும் நம்ம ஆத்மா குற்றுயிரும் பல உயரமா இருக்குதா, இருள் இருக்குதா, வெளிச்சத்தில் இருக்குதா, ஆண்டவருடைய ஜீவனை நம்ம பயன்படுத்துகிறோமா? நமக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். நீங்க வாசிங்கள். கடைசியா நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:13 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். மாம்சத்தின்படி பிழைத்தால், மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அல்லேலூயா, ஆமென். இப்ப நம்ம எதுக்கு தான் பிழைச்சிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? எதுக்கு பிழைச்சிருக்கீங்க? என்ன செய்து தான் சொல்றேன். எதுக்காக பிழைச்சிருக்கிறோம்? வட்டி வாங்கணும், வட்டி கொடுக்குறோம், வட்டி போகணும், கக்கூஸ் கட்டணும், பாத்ரூம் கட்டணும், காமன் வார் கட்டணும், என் பிள்ளை கஷ்டப்படணும், அவனுக்கு கொடுக்கணும், என் பிள்ளைங்களுக்கு இதை கட்டிடணும், அதை கட்டிடணும், அதை கட்டணும், இதை பண்ணணும். கவலைப்படணும் வேணாம் சொல்ல. மாம்சத்திற்கு ஒரு 10% கவலைப்படுது. ஆண்டோட பிள்ளைகள் நீங்க ஆத்மாவை பலப்படுத்தீங்கன்னா அது குறித்து ஒரு காரியமே இல்லை. இன்னொரு முறை வாசிங்க அந்த வசனத்தை. மாமிசத்துக்கு உட்பட்டவர்களா? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஐயோ, நீங்க நம்ம நினைக்கிறோம் மாமிசத்தின்படி எப்போ பார்த்தாலும் நம்ம படிச்சுட்டு இருந்தா நம்ம என்ன நினைக்கிறோம்? வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? சாவியர்கள் சொல்லுது. இதான் ரகசியம். நீங்க இருக்கிறதுக்கும், நம்ம என்ன இருக்கிறதுக்கும், நம்ம ஏக்கம் இருக்கிறதுக்கும், பிசாசுடைய வஞ்சகம் நம்ம இருக்கிறதுக்கும், கர்த்தருடைய ஒளிக்கும், கர்த்தருடைய வெளிச்சத்துக்கும், கர்த்தருடைய ஜீவனுக்குள்ள வித்தியாசம் இருக்குதா? அவர் என்ன சொல்றாரு? நம்ம என்ன சொல்றோம்? நான் மாமிசத்தின்படி வாழ்ந்திருப்பேன், நானும் என் வீடு, என் பிள்ளைகள் எல்லாரும் வாழ்ந்திருப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற? நீ மாமிசத்தின்படி அதுக்கே நீ வாழ்ந்திருந்தா நீ செத்து போடுவ. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், சரீரத்தினுடைய செய்கையை நீ அழித்தால் பிழைப்பீர்கள். சரீரத்தினுடைய செய்கைகளை அழித்தால் ஆத்மா பொழிச்சிடணும். வாசிங்க, எபிரேயர் புஸ்தகம் 13:17 வாசிக்கும்படியாக ஒரு அன்பான அழைக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 17வது அதிகாரம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்படியாக ஒரு அன்பான. உங்களை நடத்துகிறவர்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு கூட அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. அல்லேலூயா.
உங்களை நடத்துவர்கள் உங்களை ஆத்மாவுக்கு உத்தரவாதம். யார் உங்களை நடத்துவாங்க சொல்லுங்க? சபையில ஆவியானவர் நடத்துகிறார், ஒரு ஆள் மூலமா நடத்துகிறார். சபை இருக்கு, உங்கள் ஆத்மாக்களை நடத்துவதற்கு தான் சபை. நல்லா கவனிங்க. நீங்க உங்களை நடத்துவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுவர்களா இருக்கிறபடியா இந்த ஆத்மாவை ஆண்டவரே எப்படியாவது நான் கொண்டு வந்து உமாண்ட சேர்த்துருவேன். ஏன் எஸ்தரமாவை நான் திட்டுறேன்? ஏன் தம்பியை நான் முழங்கால் படிக்கிட்டேன்? தம்பியோட ஆத்மா வாய் தர, உன் ஆத்மா சவுண்டா தர. ஸ்கூல்ல தரப்பல்ல, பிடி பிரிவில் அது மாதிரி தர. உன் ஆத்மா செத்து போயிட்டு சொல்லுப்பா. ஆத்மா என்ன ஆகும்? அதனால நான் என்ன பண்றேன்? நடத்துகிற நாங்க என்ன பண்றோம்? கண்டிஷன் பண்ணி நீ அங்க போய் சொல்லுவ, அப்பா நீ தான் சூப்பர் ஆளுப்பா, நாத்திகமான ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே கிழிஞ்சி கொஞ்சம் லேட்டா கிட்டா போயிட்டு டைமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரம் மட்டும் உட்காந்துட்டு வந்துடலாம் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட உங்ககிட்ட வந்துட்டு இருக்கிறேன்பா. நான் கிட்டத்தட்ட பாட்டி நான் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கிறேன். பீடா பாட்டி மிக்சர் நீ மட்டும் கவலைப்படாத, நானும் உங்ககிட்ட தான் வந்துருக்கேன். உடனே சிரிப்பு பாரு. ஆத்மாவை அங்கதான் கொண்டு வந்து போறேன். அப்ப என்ன ஆகுது? ஆத்மா என்ன ஆகுது? நோய், வியாதி, வியப்பு. 1ஆம் தேதி ஆராதனைக்கு அப்பதான் உங்களுக்கு மூக்கு உறிஞ்சல் வந்துச்சு, தலைவலி வந்துடுச்சு. ஆத்மா சாகடிச்சுட்டு படுக்கிட்டேன். ஆத்மா என்ன பண்ண? மூட்டை கட்டி நல்லா ஒரு கத்தி எடுத்த கிச்சனுக்கு போனேன். அம்மாவும் தங்கச்சியும் ஆராதனை வந்தது கிச்சனுக்கு போனேன். ஆத்மாவை வந்து நல்லா காயப்படுத்திட்டேன். ரத்தம் ஒழுகுது. அன்னைக்கு 1ஆம் தேதி ஆனா தெரிஞ்சுதா உனக்கு? தெரியல. ஆனா நீ என்ன நினைக்கிற? ஜெயிச்சிட்டோம், அம்மாவை ஜெயிச்சிட்டோம், மூளை கட்டுக்கு போயிடுச்சுங்க. காலையில குளிச்சு யூனிஃபார்ம் போட்டு நம்ம சூப்பரா போத்தி படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா அங்க என்ன ஆச்சு? இவருடைய ஆத்மா வசனத்தை கேட்டு படிச்சுட்டு. உன் ஆத்மா எப்படி இருக்கு? அப்ப இந்த ஆத்மா செத்து கொண்டு சொல்ல நடத்துகிற எனக்கு என்ன ஆகுது? கஷ்டமாக இல்லையா தம்பி? கஷ்டமா இருக்கா இல்லையா? அதனால இந்த ஆத்மா கண்டிஷன் பண்ணுது. இதை தெரியாம நல்லா மாமிசத்துக்கு இருந்து நிறைய போயிடுச்சு. போனா எனக்கு நான் ஆத்மாவை நடத்துகிறது தான். தெரியுங்களா? ஆத்மாவை நடத்துகிறது தான். நீ கடன்பட்டாலும், நீ வட்டி வாங்கி தின்னாலும், ஏன்னா நீ சோத்த தின்னாலும், நீ தின்னாலும் அதை பத்தி எனக்கு பெருசா கவலை இல்லை. சில பேர் நடிக்கிறாங்க, 2 நாளா இல்லையா, சரி வாங்கம்மா ஒரு சீட்டை போடலாம். சபையில இருந்தா மாமிசத்துக்குரிய தான் நடந்துருக்கு. சரி நான் அவர்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறியாப்பா, வீட்டை கட்டி எழுப்பணுமா, சரி நான் அவர்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்க வரது இவர்கிட்ட இருந்து. ஆமே அவர்கிட்ட இருந்து நான் கடன் வாங்கி உனக்கு தரேன். அவர்கிட்ட இல்லை, நான் 5 பைசா வட்டிக்கு அந்த ஆள்கிட்ட இருந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனா பாஸ் யாருங்க? ஆத்மாவை நடத்துகிறவன். உங்க சரீரத்தை நடக்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு ஒரு சபை வேணுமா? நீங்க தின்றதுக்கு உங்களுக்கு ஒரு சபை வேணுமா? உங்களுக்கு தெரியாதா? ஆண்டவர் ஆதியிலே சொல்லிட்டு ஆத்மா செத்து போச்சு, நீ கஷ்டப்பட்டு வேர்வை தண்ணி ஓடிச்சு, நீ பொழைச்சி, நீ சம்பாதிக்கணும் ஆண்டவர் சொல்லிட்டாருல்ல. நீ போய் உழைய, உன் புள்ள போய் உழைக்கட்டும். புருஷன் சம்பாதிக்கிறது பார்த்தோம்னா உன் பொண்டாட்டி போய் உழைக்கட்டும். 2 பேரும் சம்பாதிக்கிறது பார்த்தோம்னா உன் புள்ள போய் உழைக்கணும், உன் பொண்ணு போய் உழைக்கணும். சபை எதுக்கு? சபை எதுக்கு சொல்லுங்க? சபை எதுக்குங்க? உண்மையா அதான் சபை. 10% நம்ம விசாரிக்கணும். எப்படி இருக்கீங்க? அம்மா அம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜெபம் பண்றோமான்றது ஆத்மாவை பலப்படுத்துகிற போது சரீரத்தை குறித்து தானா பல நமக்கு வந்துடும். ஆத்மா பலப்பட உன் வாழ்வு நல்லா இருந்துச்சு சொல்லுது. முக்கியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லா
வருஷம் வாழ்ந்தா சுகமா இருப்பா. சுகமா இருப்பா. உன் சுகம் ஒண்ணு கெட்டு போகாது. உன் வாழ்க்கை ஒண்ணு கெட்டு போகாது. உன் வீடு ஒண்ணு மூழ்கி போகாது. உன் பிள்ளைங்க ஒண்ணு கெட்டு போக மாட்டாங்க. பிரியமானவனே, நீ மாமிசத்துல வாழ்கிற வாக்குல உன் ஆத்மாவும் வாழ்வானா நீ சுகமா எல்லாவற்றிலும் இருப்பான். ஆமென். அல்லேலூயா. சுகமா இருப்பா. சுகமா இருப்பா. உன் ஆசீர்வாதம் உனக்கு தங்கும். ஆத்மாவை பலப்படுத்தி உயிரோடு கூட வைத்திருக்கிற மாமிச ஆசீர்வாதங்களுக்கும் ஆத்மாவை சாகடித்து வருகிற மாமிசத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டாலும் நீ ஆசீர்வதிக்கப்படாமல் உன் ஆத்மா பலப்பட்டு இன்னைக்கு கண்ணை அப்படி சரீரம் தகுதி இல்லாமல் போகிற போது ஆத்மா போயிடும். இன்றைக்கு உன் சரீரம் தகுதி இல்லாமல் போய் ஆத்மா வெளியேறணும்னா கர்த்தருக்கு முன்பாக அதை நிற்கணும். அதுதான் பலனுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைங்க. ஆத்மாவில் பலப்பட்ட பிள்ளைங்க சுகமா இருப்பா. ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் நீ வாழ்வா. ஆனா ஆத்மாவை சாகடித்து ஆத்மாவை நோயாளி ஆக்கிட்டு ஆத்மாவை குணம் இல்லாம குற்றுயிரும் கொடவுயிரமா ஆத்மா வச்சுட்டு நீ வாங்குற எந்த பிரயோஜனமும் கிடையாது. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நீரும் சுகமா வாழணும். ரெண்டுமே நல்லா இருக்கும். ரெண்டுமே நல்லா இருக்கும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருக்கு மகிமையா இருக்கணும். உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் உன் ஆத்மா ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக இருக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் ஒரே வசனத்தை சொல்லி நம்பிக்கை இருக்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும். நாட்டப்பட்டுச்சா? இன்னைக்கு என்ன நாட்டப்பட்டது? இப்போ ஒவ்வொரு நாளும் சபைக்கு உள்ள வருகிற போது உங்க உள்ளத்துல நாட்டப்படுதா? உங்க உள்ளமும் உடலும் இங்க இருந்தா தானே நாட்டப்படும். எங்கேயோ உள்ளத்தையும் உடலை வச்சுக்கினா வசனம் நாட்டு இல்லையா? போன வாரம் என்ன சொன்னீங்க? நாட்டப்படல. இந்த வாரம் சொன்னது போன வாரம் கேட்டா நாட்டப்படுமா? என்னவோ பேசினாருப்பா. என் உள்ளம் ஏக்கம் எண்ணமெல்லாம் நான் ஆத்மாவுக்கு வெளியேறினேன். ஆமே. ஆத்மாவுக்கு வெளியேறதா ஒண்ணுமே உங்க மண்ணில என் மண்ணில ஒண்ணும் ஏறவே ஏறாது. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய வசனத்துல நீங்க புரியணும் அப்படின்னா உங்க இருதயத்துல நாட்டப்படுறதுக்கு நீ 1வது கிளாஸ் கூட படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 1வது ஸ்டாண்டர்ட் கூட படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எழுத்துனாலும் அல்ல உன் இருதயத்துல நான் எழுதுவேன். ஆமே. எங்க நாட்டப்பட்டது வசனம்? எங்க நாட்டப்பட்டது? இருதயத்துல. இருதயத்துல நாட்டப்படுறதுக்கு பென்சில் தேவையில்ல, பேனா தேவையில்ல, படிப்பு தேவையில்ல. ஆமே. எங்கதான் எழுதுறாங்க? இருதயத்துல எழுதுனா மறக்காது சிஸ்டர். மறக்கவே முடியாது. உங்களுக்கு சொல்ற வசனத்தை மறக்கவே முடியாது. 1922ஆம் ஆண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவர் எனக்கு ஆத்துமாவை குறித்து அவர் பேசினார். மறக்குமா? மறக்காது. கல்யாணமான புதுசிலே 3வது மாசத்திலே என் மருமகள் பேசினார். இப்போது கல்யாணமா 25 வருஷமா ஆகுது. எனக்கு இன்னும் மறக்கவில்லை. அது இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் மாட்டேயா வெளியே போன மறந்து போகுது. நான் திட்டது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வசனம் போய் இருக்காது. எப்படி கேட்டா பாரு. ஆத்மாவை நடத்துறவர் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. ஜெபம் பண்ணது அசிங்கப்படுத்தினதா தான் சொல்லுங்க. ஆத்மா துக்கத்தோடு கூட வழி நடத்தினேன். என் பிள்ளை இப்படி போகுது. அது ஆத்மா
பாட்டி ஆத்மா கூட இருக்கக்கூடாதுன்னு ஒரு கஷ்டத்துல தான் நடத்துறேன். புரியுதா? அப்படியே கோல்டா இருக்கு வந்து யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துட்டாலும் வசனத்தை கேட்காம புத்தி எங்கேயோ வச்சிருந்தனா அது ஆத்மா எப்படி தான் இருக்குது. தைரியமா சொல்லு, சந்தோஷமா சொல்லு. அதை பத்தி நான் கூட சொல்றேன், தைரியமா சொல்லு. அது ஆத்மா எங்கதான் இருக்குது? வெளியே இருக்கு. அதுவும் குற்றிகள் குழம்புலாமா தான் இருக்குது. ஆனா சரீரம் எங்க இருக்கு? கோல்டர் சரீரம் ஒன்னாந்தேதி எங்க இருந்தது? இங்க இருந்தது. ஆனா இருதயமும் நாட்டப்பட்டு இங்க இருந்ததுன்னா ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து கோல்டா என்ன ஆகும்? சுகமா இருக்கும். ஆனா வெறும் சரீரத்தை கோல்டா இங்க இருக்கணும்ட்டு என்னையும் போல சொல்றாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 5 மணிக்கு குளிச்சுட்டு வந்த தெரியும். என்னையும் இப்படி பண்றாரு. ஆமா, ஏன் அப்படின்னா உன் ஆத்மாவை நடத்துகிற நான் ரொம்ப நேசிக்கிற மனிதன். சித்த ஆத்மாவை விட கோல்ட ஆத்மாவை நான் நேசிக்கிறேன். இல்லையா? அப்போ திட்டுறது இவனை விட யாரை திட்டுவேன்? அதிகமா அந்த மகளை நான் திட்டுவேன். ஏன்? சரீரத்தை கொண்டு வந்து போட்டுருக்கு. ஆனா அதோட ஆத்மா இங்கே இருந்து இருதயத்திலே வசனம் நாட்டப்பட்டு அதன்படி தன் அம்மாவிடத்திலே அப்பாவிடத்திலே தன் நண்பர்களிடத்திலே நான் சபையிடத்திலே அது நடந்து கொள்ளுமானால் அது ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து என் பிரியமான மகள் இருப்பா. ஆமென், அல்லேலூயா. சுகமா இருப்பா. ஆமென், அல்லேலூயா. அதான் உங்கள் ரட்சிக்கத்தக்க கொடிய துர்க்குணத்தை ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? சாந்தமா ஏற்றுக்கணும். குட்டா எங்க கொண்டு வந்து தலையை கொடுக்கணும்? சாந்தமா கொண்டு வந்து தலைய ஒண்ணு கொட்டினா பத்தாது பாஸ்டர், 2 கொட்டுங்க எனக்கு. ஏன்னா என் ஆத்மா கொடிய துர்க்குணத்திலிருந்து மீட்கப்படணும். மீட்கப்பட்டு உள்ளத்திலே நாட்டப்பட்ட வசனம் ரட்சிக்க வல்லமையான வசனத்தை நான் சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். இனி நீங்களாம் சாந்த உள்ளவர்களா இருக்கனால வசனத்தை கேட்டு இருக்கிறீங்க. அநேகர் சாந்தம் இல்லாதனால தாழ்மை இல்லாதனால போயிட்டாங்க. அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. அல்லேலூயா. உங்களை இருக்கிறவங்களை பத்தி, அவன் வசனத்தை வாஞ்சிக்கிறவங்களை பத்தி, சரீரத்தை கொண்டு வந்து இங்க வைக்கிறவங்களை பத்தி, ஓய்வு சரீரத்தை கொண்டு வரவங்களை பத்தி, உங்க சரீரத்தை மாத்திரம் அல்ல உங்கள் ஆத்மாவையும் கொண்டு வந்து வைத்து உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. இருளிலே இருக்கிற உங்க ஆத்மா வெளிச்சத்துல கொண்டு வாங்க. வசனத்தை அதற்குள்ள வைங்க, வார்த்தை அதற்குள்ளாக வைங்க, ஜீவன் அதற்குள்ளாக வைங்க. என் ஆண்டவருடைய ரத்தத்தை அதில் தெரியுங்க. அதுவே ஆதாம் மண்ணுக்கு போன ஆத்மாவை ஆண்டவராக வார்த்தையாக இயேசு கிறிஸ்து அந்த ஆத்மாவை மீட்டு அதை சுகமாக வாழ்ந்திருக்க செய்யும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவரே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும். அப்ப என் வாழ்க்கையில என் மாமிசம் சரீரம் மட்டும் வாழக்கூடாது. எது வாழணும் சொல்லுங்க? எது வாழணும்? எது வாழணும்? இப்போ இந்த சபையை நம்ம கட்டியிருக்கிறோம். இதுல சரீரபூர்வமாக நம்ம வாழணும், ஆத்மாவும் வாழணும். ஆமென், அல்லேலூயா. நீங்க சரீரமாகவும் நல்ல சுகமா இருக்கணும். உங்க சரீர காரியத்திலெல்லாம் அந்த ஆத்மாவும் நல்ல சுகமா இருக்கணும். சரீரத்தை விட்டுட்டு சரீரத்தை மேம்படுத்தி ஆத்மாவை எடுத்துக்கூடாதீங்க. ஒருவேளை சரீரத்தை புறக்கணித்து விட்டு ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்வதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தலையாய கடமையாக. அதுக்குத்தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதற்குத்தான் வெற்றி. கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏன் இப்படிலாம் பாவம் கஷ்டப்பட்டு அவர் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சொல்றாரு, என் ஆத்மாவுக்காக என் சொந்த கர்ப்ப பிறப்பை உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கஷ்டத்தோட இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்தார். அவர் சாதாரணமா கொடுத்துடுங்க. சாதாரணமா அப்பா அப்பா வாப்பா எல்லாரும் பாவம் செஞ்சு எல்லா ஆத்மாவும் செத்து போச்சு, நீ வா கொஞ்சம் போயிட்டு வந்துடணும். அப்படி இல்லை. மிகுந்த மனபாரத்தோடு கூட ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி அது வார்த்தையாக கிறிஸ்துவை நம்முடைய ஆத்ம மீட்புக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தெய்வமே, என் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுங்க. தொழிற்சையினால, கெட்ட சிந்தையினால,
ஆண்டவரே, என் ஆத்துமா இருளில் இருக்கிற ஆத்துமாவை, வியாதியில் இருக்கிற ஆத்துமாவை, குணப்படாத இருக்கிற ஆத்துமாவை இன்றைக்கு உயிர்ப்பி ஆண்டவரே, இன்றைக்கு உயிர்ப்பி. ஆவியோட ஒரு உயிர் உண்டாகட்டும் ஆண்டவரே, எங்க ஊழியத்திலே உண்டாகட்டும் உயிர். அப்ப எங்க வீட்டிலே ஒரு ஆத்மாக வாழ்வது போல எல்லாவற்றிலும் நான் வாழணும் ஆண்டவரே. என்ன ஏற்க வெறும் சரீரத்தினுடைய ஆசீர்வாதத்தில் மாத்திரம் இருக்கக்கூடாது, சரீரத்தினுடைய ஆத்மாவை ஆத்ம பாரத்தோடு கூட நான் பெற்றுக்கொள்ளணும், ஆத்மாவும் வாழணும் ஆண்டவரே. எல்லாருக்கும் கொடுங்க. ஜானுக்காக ஜோம் பண்ணுங்க, ஜோயிலுக்காக, கோல்டா சித்தாவுக்காக ஜோம் பண்ணுங்க. எங்க பிள்ளைகள் ஒரு ஆத்மா இருளிலிருந்து வெளிச்சத்துல வருமானா அது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்காங்க. எங்க ஆத்மாவை, இருளில் இருக்கிற ஆத்மா வாழ்வை வெளிச்சத்துல கொண்டு வாங்க. அதை நாங்க பார்க்கல, எங்க ஆவியை பார்க்கல, எங்க ஆத்மாவை பார்க்கல. ஆனா நீங்க என்னோட பேசுகிற ஆண்டவர், சரீரத்தை மாத்திரம் கொள்ள வல்லவரா இருக்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாது. உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே கொள்ள வல்லவரத்திலே நீங்க பயப்படுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க சொன்னீங்க, வார்த்தையாக ஓடி வந்தீங்க, உங்க ஜீவனை எங்களுக்குள்ளா வச்சீங்க. எங்க செத்து போன ஜீவனுக்குள்ளாக ஆண்டவரே உங்க ஜீவனை வார்த்தையாக வச்சீங்க. அதை சாத்தமா ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. எங்களுக்குள்ளாக ஆத்மாவை பற்றி ஒரு இருள் இருந்தது, வெளிச்சமா வந்தது. இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாக எங்களை மாற்றும்படியாக நான் ஜெபம் பண்ணுவேன். எப்பவுமே ஆண்டவரே இந்த வாழ்க்கை தான், இந்த வாழ்க்கை தான், இந்த மாமிசத்தின் வாழ்க்கை, இந்த அழுகிற வாழ்க்கை, இந்த அடக்கம் பண்ணுகிற வாழ்க்கை, இந்த மண்ணோட மண்ணா போகிற சரீரம் தான் இந்த வாழ்க்கை என்று சொல்ல ஆண்டவரே, ஆத்மாவை வாழ வைக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. அதற்காகத்தான் ஒரு சிலுவையிலே, அதற்குத்தான் ஒரு சிலுவையிலே ஆத்ம மீட்பை உண்டாக்கினார் என்கிற அறிவு எங்களுக்கு உண்டாக முடியாது. நீ கொடுத்திருக்கிற தரிசனத்திற்காக சோதனை ஆண்டவரே, இந்த தரிசனத்திற்காக நாங்கள் பிரயாசப்பட, சபையானது பிரயாசப்பட கர்த்தர் அணுகுவது செய்யும். ஆண்டவரே, பிரியமானவனே, நான் எப்போ உமக்கு பிரியமானவனா இருப்பேனா? என் ஆத்மா வாழ்வது போல. எதற்கு ஆண்டவர் ஆத்மா கொண்டு முன்னாடி வச்சு சரீரத்தை பின்னாடி சொல்றாருன்னா, முதல்ல ஆத்மா வாழணும், அதை பேஸ் பண்ணி சரீரம் வாழ வேண்டும். அப்போ நீங்கள் நான் சுகமாயிருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரமே என்னை உங்களையும் எல்லாவற்றையும் சுகமா வாழ்க்கை சுகமா இருக்கும். நீ சுகமா வாழ்ந்திருப்பா, உன் குடும்பம் சுகமா வாழ்ந்திருக்கும், உன் பிள்ளைகள் சுகமா வாழ்ந்திருக்கும், உன் கையில் பிரயாசம் சுகமா வாழ்ந்து இருக்கும். நாவியாத்மா சரீரம் எல்லாம் சுகமா இருக்கும். ஆண்டவரே, என் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் நான் சுகமா இருக்கும்படி, பிள்ளைகள் சுகமா இருக்கும்படி அணுகிறதும் செய்கிறோம். எல்லா துதிகளும் அது நமக்கே நாங்கள் செய்கிறோம். இதை யூடியூப்பில் ஒருத்தர் அணுகிற ஒரு சிலர் பார்க்கிறார்கள், அவர்களோடு கூட பேசும். அநேகருக்கு இந்த வசனம் சென்றடைபடியா இந்த ஆத்ம சிலுவையில் ஆத்ம மீட்பு ஊழியத்திற்கு கிருபைத்தாங்க, தயவுத்தாங்க. எங்கள் ஆத்மாவை குணப்படணும், எங்கள் ஆத்மா உயிர் பெறணும், உயிர் பெறும். இந்த வசனம் அநேகரை உயிர்ப்பிக்கிறதாக மாற்றட்டும். புதிய நமக்கு உமக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடம்பே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, இங்கே கூட பார்த்தீங்களா, என் சரீரமே கர்த்தரை ஸ்தோத்திரி வரல. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இதெல்லாம் நம்ம வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம், அர்த்தம் தெரியாம, வெளிச்சம் தெரியாம. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகரணங்களும் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறக்காமல் இருக்க கர்த்தர் கிருபை. பிதாவாகிய தேவனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால், பரிசுத்தாவியானவர் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானம் சுகமும் ஆண்டவரே பரிசுத்தமும் பாவம் செய்கிற ஆத்மா சாதம் பரிசுத்த என்ற ஆத்மா ஆவியிலே சரீரத்திலே உண்டாகட்டும். மாமிசத்தின் பிரகாரம் வாழ்ந்தார் அவன் மரிப்பார், ஆவிக்கிறவன் பிரகாரம் அவன் வாழ்ந்தார் என்றென்றும் மரிப்பதில்லை. அவன் நல்லா வாழ்ந்தாலும் இந்த மாமிசம் ஒரு நாள் மண்ணுக்கு போகும். நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால் எப்படி வாழ்ந்தாலும் இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோட